മനുജനായി ഭൂവിൽ അവതരിച്ചു, മഹിയിൽ ജീവൻ ബലി കഴിച്ചു. തിരുനിണവും ദിവ്യഭോജ്യവുമായി ഈ ഉലകത്തിൻ ജീവനായി വഴിയും സത്യവുമായവനെ നിൻ തിരുനാമം വാഴ്ത്തുന്നു. മനുജനായി ഭൂവിൽ അവതരിച്ചു, മഹിയിൽ ജീവൻ ബലി കഴിച്ചു. തിരുനിണവും ദിവ്യഭോജ്യവുമായി ഈ ഉലകത്തിൻ ജീവനായി വഴിയും സത്യവുമായവനെ നിൻ തിരുനാമം വാഴ്ത്തുന്നു. ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கூட வாழ்வுதரும் முன்னோன் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த நிகழ்ச்சியை காண்கிற யாவரும் எங்களோடு கூட சேர்ந்து வேத வசனங்களை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 45 48 முடிய இறைப்பகுதிகளை வாசிப்போம். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழியப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்று இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கு தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, எத்தனை அருமையான வேத சத்தியங்களப்பா. ஒரு ஊழியக்காரனை ஒரு வீட்டுக்கு அனுப்பிட்டு சொன்னால் அந்த வீட்டில சத்தியத்தை அறிவிக்கப்படும் போது இயேசுவே இரட்சகர் மீட்பர் என்று ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உம்மை மனப்பூர்வமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட குடும்பங்கள் எத்தனை எத்தனை சுவாமி. இந்த நிகழ்ச்சியின் வழியா ஒருவேளை கிறிஸ்து அல்லாதவர்கள் இன்னும் மீட்கப்படாதவர்கள் காண்டு கொண்டு இருப்பார் சொன்னால் கேட்டுக்கொண்டிருப்பார் சொன்னால் கர்த்தர் அந்த குடும்பங்களை ரட்சிக்கும்படியா செபிக்கிறோம். அவர்கள் ஏற்றுக்கொண்டு முடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பல காரியங்கள் பல எதிர்பார்ப்புகளோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்துல ஆசீர்வதிக்கும்படியா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. கண்ணீர்ல இருக்கிறவர்களை கண்ணீரை தொடையும் அப்பா. கணவன் மனைவி மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கிற சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு உலகத்துல பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் டிவோர்ஸ் ஆண்டவரே. தகப்பனே தேவன் மனம் இறங்கி ஆண்டவரே இந்த கொர்நேலியு வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவன் உடைந்து போன குடும்பங்களை மீண்டுமாய் ஒன்று சேர்க்கும்படியா செபிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதபடிக்கு குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தரித்திரங்களை நீக்கி போடுங்கப்பா, சாபத்தை நீக்கி போடுங்கப்பா. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். ஆசீர்வாதத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.